நான் இல்லையே, நீங்க இருக்கீங்களா? ஐயோ, அப்படிலாம் கிடையாது. அதாவது நான் அரசியல்ல ரொம்ப விருப்பப்பட்டு தான் வந்தேன். கமல் சார்கிட்ட ஃபர்ஸ்ட் சேர்ந்ததே கமல் சார்கிட்ட தான். அப்போ உங்களுக்கு தெரியும், ஆரம்பிச்சு பெரிய ஒரு எல்லாமே பண்ணோம் கமல் சார்கிட்ட. அதுக்கப்புறம் நான் சில மோடிஜியோட ஈடுபாடுகள், அவரோட ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நான் பிஜேபி போனேன். பட் என்னன்னா, எனக்கு அரசியல் இருக்கிறதுனால பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது, சினிமா லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது. ஏன்னா அதை பேலன்ஸ் பண்ணி நான் பண்றதா இருந்துச்சுன்னா, நான் காமனா சினிமாவில் இல்லாத ஆளா இருந்தேன்னா பேலன்ஸ் பண்ணி அரசியலை பேலன்ஸ் பண்ணி சார்ந்து போவேன். பட் இப்போ உள்ள சூழ்நிலையில எனக்கு முழுக்க முழுக்க நான் சினிமாவை நம்பி இருக்கேன். எனக்கு வாழ்வாதாரம் சினிமா தான், சோறு போடுறது சினிமா தான். அதுவே எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா, இப்ப இவர் கேட்டாரு, இவர் என்ன ரொம்ப நாளா காணோம் அப்படின்னு. ரொம்ப நாளா வெளியே வரல, ஆனா சினிமா எனக்கு சோறு போட்டுட்டு தான் இருக்கு. நான் படம் நடிச்ச படங்கள் 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, உங்களுக்கே தெரியும். இப்ப நான் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது எல்லாமே. நான் அதனால சினிமா முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கறத விரும்புறேன். அப்படிலாம் இல்ல. பிஜேபி கட்சிங்கிறது எல்லா கட்சி அப்படி பார்த்தா எவ்வளவு கட்சிகள் இருக்கு, நல்ல கட்சி தான். நான் எந்த தவறும் சொல்லல, எல்லா கட்சியும் நல்ல கட்சி தான். அது காலம் பதில் சொல்லலாம், அவ்வளவுதான். இப்போதைக்கு நான் நடிக்கிறேன், சினிமா ஆக்டரா இருக்கேன், அவ்வளவுதான். யார் அண்ணனா? நான் பார்த்தது இல்லைங்க. ரொம்ப ப்ரீ பிளான்டா கட்சி அமைச்சவர் விஜய் சார் தான். ஏன்னா பர்சனலாவும் அவர் தெரியும் நம்மளுக்கு. பட் எந்த விஷயம் பண்ணாலும் அதை ரொம்ப பொறுமையா எடுத்து ஒரு 10-12 வருஷமா அதுக்கான ப்ரீ பிளான் போட்டு சர்வே எடுத்து இன்னைக்கு கொடிய அவர் கொண்டு வந்த விஷயம் வரைக்கும் ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனா இருக்கட்டும், எவ்வளவு விஷயங்கள் ஸ்டெப் பை ஓவர் நைட்ல 6 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இன்னைக்கு அவர் வரல. அவர் ஒரு 10 இயர்ஸா பிளாட்ஃபார்ம் பண்ணி தான் வந்திருக்காரு. அவருக்கு என்ன பண்றோம் ஏது பண்றோங்கிறது கிளியரா தெரியும். ஏன்னா இன்னைக்கு 250 கோடி 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு ஆர்டிஸ்ட் வர்றாருங்கிற போது, இப்ப என்னைய மாதிரி ஆளுங்கள்லாம் இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப அரசியல் இதெல்லாம் ரொம்ப சஃபர் ஆகும், பண்ண முடியாது. ஐயோ சினிமா போயிடுச்சு, அவங்க கூப்பிடல, அவங்க அந்த கட்சிக்காரங்க படம் எடுக்கிறாங்க, நம்மளை கூப்பிட மாட்டாங்க, அவங்க அதை சார்ந்தவங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும். பட் அந்த மாதிரி இப்ப எப்படி ஒரு கமல் சார் ஆரம்பிச்சு அந்த பேலன்ஸ் பண்ணாரோ, விஜய் சார் அதுக்கு மேல ஒரு படி ஜாஸ்தியா தான் இருக்கும். பிராங்க் எல்லாத்துமே தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏங்க, அதாவது இங்க பாருங்க, தூங்கு மூஞ்சி பூவா இருக்கட்டும், எந்த பூவா இருக்கட்டும், அது ஒரு பூ தானே. ஆமா, அதுவும் ஒரு பூ தான். அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு, அதுக்குன்னு பயாலஜிக்கல் இது இருக்கு. அவர் சொன்ன விஷயங்களே, அந்த போர் யானை அந்த மாதிரி விஷயங்களே ரொம்ப நல்லா இருக்கு. யாருக்குமே எது காமன், எல்லாமே காமன் தானே இந்திய பிரஜைக்கு. ஏன்னா நான் முதல்ல அவரோட சினிமால நான் நடிக்கிறேன், ரொம்ப ஆசை எனக்கு. ஒரு டைம் பைரவான்னு நினைக்கிறேன், அதுல நான் பண்ண வேண்டியது படம். இவன் டேனியல் பாலாஜிக்கு பதிலாக நான் பண்ண வேண்டியது, அது பண்ண முடியலங்கிறதே எனக்கு ரொம்ப வருத்தம். நேரம் அந்த ஷூட்டிங் போய் அண்ணன்ட்டே பேசினேன். அவரோட நான் ஃபர்ஸ்ட் சினிமால பயணிக்கிறேன், அதுக்கப்புறம் அரசியலை பத்தி யோசிப்பேன். எனக்கு இப்போதைக்கு அரசியல்ல எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. ஏன் நான் தேவையில்லாத விஷயத்துல தலையிட வேணாம், தேவையில்லாத விஷயங்களை கமெண்ட் பண்ண வேணாம், அதே மாதிரி ஒரு சார்ந்த விஷயங்கள் படம் நடிக்க வேணாம் அப்படிங்கறதெல்லாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால இனிமே நான் நடிக்கக்கூடிய படங்கள் ரொம்ப காமனான படங்களா இருக்கும். அது யாரை சார்ந்து இருக்காது, காமனா இருக்கும். உங்களுக்கே புரிஞ்சிருக்கு நான் சொல்ற விஷயம். அதனால காமனா இருக்கும். அதனால இப்ப எனக்கு ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகுதுன்னா, அது என்ன மட்டும் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அது என்னோட மனைவி, என்னோட குழந்தைகள், எனக்கு எல்லாம் இப்பதான் சின்ன குழந்தைகள் எல்லாமே, ஓகேங்களா? அப்போ அவங்க வரைக்கும் அஃபெக்ட் ஆகும்போது அதோட பெயின் சரி நான் தைரியமா நின்றுவேன். எல்லாம் ஃபேமிலியில சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது அடுத்த கட்டம் அப்படிங்கிற போது அது கொஞ்சம் சர்வேலுக்கு ரொம்ப இடிக்கும். அதனால இன்னைக்கு ரொம்ப யோசிச்சு
நான் ஒரு நடிகனா எந்த அளவுக்கு அப்படிங்கறது மொத்த பிரஸுக்குமே தெரியும். என்னோட நடிப்பு திறமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். நான் நல்ல நடிகனா இல்லையா அப்படிங்கறது வந்து பிரஸுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்களே சில விஷயங்கள் சில படங்கள் என்னோட கேரக்டரை பாராட்டி இருக்காங்க. இது பண்றேன். சோ அதை நான் வந்து ஒரு பிளஸ்ஸா வச்சு இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல படங்கள் பண்ணணுங்கிற முடிவுல இருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.